Hello aspirants, welcome back to Aptrix with Manik. The survival of the fastest. இந்த டார்கெட் 2025 சீரீஸ்ல எப்படி ஸ்கிராட்ச்ல இருந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணா கூட அடுத்த வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாபை சூப்பரா டார்கெட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில முதல்ல உங்க எக்ஸாமை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய விதமான எக்ஸாம்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது செட் ஆகும்னு பாருங்கன்னு டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இங்கிலீஷ் பிரச்சனைனா நீங்க கண்டிப்பா ரயில்வேஸ் சூஸ் பண்ணலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா சால்விங் எபிலிட்டிஸ்லாம் இருந்தால் தாராளமா பேங்கிங் சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. இப்போ எக்ஸாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்க களம் இறங்கிடுவீங்க. பட் நிறைய உங்களை வந்து எதிர்க்கும், நிறைய தடைகள் வரும், நிறைய மைண்ட் செட்ல பிரச்சனை வரும், டவுட்லாம் வரும். இதை நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே சொல்ல போறேங்க. நான் வந்து 2016 எண்டிங்ல நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்றேன் பாண்டிச்சேரியில. அப்ப எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்றது தான் அப்படியே இந்த வீடியோலையும் அப்படியே பேரலா சொல்ல போறேன். சரியா? ஸோ என்னென்ன பிரச்சனைகள்ன்றத ஒரு 5 பாயிண்ட்ஸா வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில்ஸை சொல்லிட்டு நான் அப்படியே ஒன்று போறேன். ஃபர்ஸ்ட் வந்து வேக்கன்சி ஃபியர். போன வீடியோலேயே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்னங்க கொட்டி கிடக்கும் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றீங்க, எங்கெங்க கொட்டி கிடக்குது, அவ்வளோலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வேக்கன்சி ஃபியர் எல்லாருக்குமே வரும். வேக்கன்சி ஃபியர்னா இவ்வளோதான் இருக்கு, நான் இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, எப்படி எடுக்க முடியும்? இது வேக்கன்சி ஃபியர். 4 வேக்கன்சி தான் இருக்கு, அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் கேட்பீங்க. ஸோ நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன ஃபியர் அப்படின்னா பிகினர் ஃபியர். ஓகேவா? இந்த வீடியோ நிறைய பேர் வந்து அடுத்த வருஷம் கிளியர் பண்ணுறதுக்கு பிகினராக கூட பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே பிகினர் ஃபியர் இருக்கும். நம்ம ஒரு சென்டர்ல சேரும்போது நமக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நம்ம எப்படி கிளியர் பண்றதுன்ற பிகினர் ஃபியர் வரும். ஓகேவா? தேர்ட் வந்து எக்ஸாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த விஷயம் ஓகேவா? அந்த டெசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, பேங்கிங் கொஞ்ச நாள் கழிச்சு எஸ்எஸ்சி இல்லை காம்போ இப்படிலாம் படிப்பீங்க. அதனால அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபோர்த் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதா இல்லை டைரக்டா ஆஃப்லைன்லேயே போய் கோச்சிங் எடுத்துக்கிறதா, இந்த மாதிரி ஒரு ஃபியர் வரும். லாஸ்ட் வந்து ஃபேமிலி ப்ரெஷர்னு சொல்லலாம். அது விதவிதமா இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது சொல்றது, இந்த என்ன சொல்றது, 4 பேர் 4 விதமா பேசுறது. ஓகேவா? அதை எப்படி டேக்கிள், இது ரொம்ப முக்கியம், கடைசி விஷயம். ஓகேவா? அதை எப்படி, இது எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணங்க. அது அப்படியே உங்ககிட்ட சொல்ல போறேன். இது ஃபேஸ் பண்ணி தான் நம்ம கடந்து வந்து தான் நம்ம வந்து ஆகணும், வேற வழியே இல்லை. நீங்க எல்லாருமே சொல்றேன். ஓகே, எஸ். ஸோ ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து வேக்கன்சி ஃபியருங்க. ஸோ ஆஸ்பிரன்ஸ், நான் ஏன் கொட்டி கிடக்கும் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டேன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷியாக ஒரு தம்ப்நெயில் வைக்கணும்னு மட்டும் போடலைங்க. உண்மையிலே வி ஆர் ஆல் கிஃப்டட். ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்னும் கிஃப்டட்னு சொல்லுவேன். ஏன்னா 2016 பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குன்னே எனக்கு தெரியாது. சி ஆஸ்பிரன்ஸ், நான் அதுக்கப்புறம் ட்ரெயினர் ஆகிறேன். ஆக தான் இவ்வளோ இருக்குன்னே தெரியுது. இப்பயுமே உங்களுக்கு வீடியோ பண்ணும்போது ஒருத்தவங்க பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய தெரியுது. ஓகே, எஸ்எஸ்சியில் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு தெரியுது. ஓ, இதுலேயும் ஆப்டிடியூட் இருக்கா, அப்போ இதுக்கும் ஆப்டிடியூட் தேவையா, அப்படிலாம் தெரிய வருது. அப்போ உண்மையிலே வி ஆர் ஆல் கிஃப்டட். அண்ட் நீங்களாம் இன்னும் கிஃப்டட். ஏன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்போ வந்து 2016-15 எந்த ஒரு சேனல்ஸும் பெருசாக இல்லை. சிடபிள்யூஜே ஆகட்டும், எந்த ஃபீல் ஃப்ரீ டுலன்னு தான் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். பட் நிறைய அப்போ தான் பூம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன், யூ ஆர் ஆல் வெரி கிஃப்டட். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆமாங்க. அப்ப நீங்க ஸ்டில் சொல்லுவீங்க, சார் இல்ல சார், ஒரு ரேஷியோ நீங்க நெட்ல தேடி பார்த்தா கூட ஒரு ஜாபுக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சர்வே எடுத்து பார்க்கும்போது ஒரு ஜாபுக்கு 350 பேரும் நம்ம போட்டி வருது அந்த ரேஷியோ. ஓகேவா? அந்த புரியுதுல, ஒரு ஜாபுக்கும் 350 பேர் அப்படின்ற மாதிரியான ரேஷியோல அப்ளை பண்றாங்க. அப்ப இது 350 பேர், சரி 1000 கூட வச்சுக்கோங்க. 1000 கூட வச்சுக்கோங்க. 1000த்துல ஒருவனா நான் எப்படி சார் இருக்கிறதுனா, சி ஆஸ்பிரன்ஸ், இந்த தெரிய படம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. என்ன சார் எல்லாத்துக்கும் ஏதாவது படம் சொல்றீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுறதுக்காக சொல்றேன். அந்த தெரிய படத்துல வந்து விஜய் வந்து சொல்லுவாரு, ஏதோ ஃபைட்ஸ் மாதிரி வரும். அப்ப வந்து வில்லன் சொல்லுவாரு, கணக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நீ ஒரே ஆளுன்னும் போது 2 பேர் சம்திங் சொல்லுவார், 2 பேர் தான் நிக்கிறீங்க, என்ன கண்ணு மேக்ஸ் தெரியாதா உனக்குன்னு. அப்போ ஒன்று சொல்லுவாரு, நான் அடிக்கும்போது இன்னும் அடிக்கிறத பார்த்து இன்னொருத்தன் ஓடிடுவான், அவன் அடிக்கிறத பார்த்து, அந்த மாதிரிங்க 1000 பேர் அப்படின்றது உங்களுக்கு ஜஸ்ட் அந்த மாதிரி தான். அதுல ஒரு 200-300 பேர் வந்து ஜஸ்ட் அம்மா அப்பா சொன்னாங்க, இல்ல சும்மா அப்ளை பண்ணுவாங்க. அவங்க சீரியஸா படிக்க மாட்டாங்க. ஓகேவா? மனசு இருக்கும், பட் படிக்கிற சுச்சுவேஷன் இருக்காது. அதுல ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றது, ஏதாவது ஒரு சில ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அந்த 1000ன்றத ஒரு நம்பரா பார்க்காதீங்க. அதுல சீரியஸா உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றதே அப்படியே பாதியாக்கலாம். 500 பேர் தான், ஒரு சீட்டுக்கு 500 பேர் தான். ஓகேவா? அதனால உங்களுக்கு வேக்கன்சியை ஒரு பொருட்டாவே பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஜாப். இது என் ஃப்ரெண்டு சொல்லுவான், கருணாகரன், உனக்கு தேவை ஒரே ஒரு ஜாப், அந்த ஒரு வேக்கன்சி இருந்தா கூட நீ அப்ளை பண்ணு, அப்படிதான் சொல்லுவான். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால வேக்கன்சி ஃபியரை விட்டுருங்க. சரியா? இன்னொன்று உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்லணும்னா, நான் வந்து ஓஎன்ஜிசி அப்படின்ற ஒரு ஜாப் கிடைச்சிது. அப்போ வந்து 4 சீட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதில் எனக்கு கிடைச்சிது. அப்போ இதனால் நான் வந்து 4த்துல நான் வந்திருந்தாலும் நான் வந்து சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த எக்ஸாம் பல பேருக்கு தெரியவே இல்லை. அந்த எக்ஸாம் நிறைய டேலண்டட் பீப்புள் எழுதவே இல்லை.
ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் எழுதியிருந்தா எனக்கு கிடைச்சிருக்காது. பட் எனக்கே ரேரா தான் தெரிஞ்சது. ஓகேவா? அந்த மாரி இந்த மாரி நெறைய பேர் விட்டுருவாங்க. புரியுதா? அதனால வந்து வேக்கன்சியே ஒரு இதுவா பார்க்காதீங்க. நெறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. நெறைய பேர் சும்மா படிப்பாங்க. ஸோ அ சொ அ புரியுதா நான் சொல்றது? இத மனசுல வந்து ஆழமா பதிச்சுக்கங்க. வேக்கன்சி இஸ் ஜஸ்ட் அ நம்பர். உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. நெறைய பேர்லாம் பார்க்குறேன். பாண்டிச்சேரி மக்கள் வந்து பாண்டிச்சேரியில கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுலாம் போய் அப்ளை பண்றீங்க. அந்த மாரிலாம் அப்ளை பண்ணாதீங்க. உங்க ஸ்டேட்ல உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அப்ளை பண்றீங்க. ஓகேவா? இத ஒரு ரூலா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேக்கன்சி ஃபியர தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? செகண்ட் வந்து பிகினர் ஃபியர். இத நான் அப்படியே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். 2016 எண்டிங்ல நான் பாண்டிச்சேரியில ஒரு டிசிஎஸ் ஜாப குவிட் பண்ணிட்டு வரேன். டாடா கன்சல்டன்சி ஜாப வந்து குவிட் பண்ணிட்டு வந்து, எதா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது, கவர்மெண்ட் ஜாப். நான் அதுக்கு முன்னாடியே ஆப்டிட்யூட் கிளாஸஸ் சும்மா எடுத்தேன். எனக்கு ஆப்டிட்யூட் பத்தி ரொம்ப தெரியலனாலும், டிசிஎஸ் கிளியர் பண்ணல ஆப்டிட்யூட். அந்த நாலேஜ வச்சு ஒரு சின்ன கோச்சிங் சென்டர்ல எடுத்தேன். அப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. இந்த ஆட்டோ பின்னாடி வந்து ஐபிபிஎஸ் இவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு போகும்போது, என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆட்டோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா, இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு போலனே அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ காமெடி பார்த்தீங்களா? நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ எல்லாம் இருக்குன்னு. நான் ஜஸ்ட் பேங்கிங்னா ஏதோ பேங்கிங்க்கு ஏதோ டிகிரி இருக்கும் போல, அது படிச்சுட்டு வரவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்றோம் போலன்னு நினைச்சிட்டு தான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஆப்டிடியூட் சும்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு ரொம்ப ஆப்டிடியூட்லாம் நாலேஜ் கிடையாது இப்ப இருக்க மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம அதை எடுத்தோம். இது மாதிரிலாம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் சேருவோம்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு ஆடு. அப்புறம் விசாரிச்சதுல நான் ஒரு சென்டர்ல போய் ஜாயின் பண்ணேன். அந்த சென்டர் பேர் வந்து கரியர் பவர் பாண்டியில. ஓகேவா? எஸ். அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, சீனியர்ஸ் எங்களுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நெறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அப்பதான் போறோம். போகும்போது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த டவுட் என்னன்ட்டு ஒரு என்ன சொல்றது? அ இன்ஃபீரியாரிட்டின்னு கூட சொல்லலாம். இன்ஃபீரியாரிட்டி என்னன்னா, இவங்களே இவ்வளோ நாள் கிளியர் பண்ணல. நம்ம எப்படி கிளியர் பண்ண போறோம்? ஏன்னா நான் போய் சேர்ந்த கொஞ்ச நாள்ல எஸ்பிஐ கிளர்க் வருது. சரி எஸ்பிஐல போயிடலாம். கிளர்க்ல அடிச்சிடலாம்ன்னு சொல்லிட்டு தான் நான் போறேன். அப்ப அவங்க கேட்டா நான் போன எஸ்பிஐ பிஓ இன்டர்வியூ வரைக்கும் போய் விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஓகேவா? அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. எல்லாருமே நல்லா பண்றாங்க. அப்ப பார்க்கும்போது நமக்கு அந்த இது வருது. அப்ப அது அது வரும் தான். அது வந்தா தான் கரெக்ட். ஓகேவா? வந்தா தான் நீங்க மனிதன். ஓகேவா? ஏன்னா அந்த ஃபீலிங் வரும். பட் அத நீங்க வந்து கொஞ்சம் வந்து இப்ப பாசிட்டிவா எடுத்துக்கங்க. இப்ப ஏன் அவங்க வந்து ரெகுலரா அட்டெண்ட் பண்றாங்க, கிளியர் பண்ணல? அப்ப எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல போகுது, மிஸ் ஆகுது. ஓகேவா? அதனால உங்களுக்கும் மிஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க வந்து அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒரு பாசிட்டிவா பாருங்க. அவங்க என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ற போறீங்க. ஓகேவா? அவங்களுக்குலாம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா பாருங்க. இது ஒரு இது ஒரு அட்வான்டேஜா அத அப்படியே பார்க்கிறது. இன்னொன்னு நான் வந்து இப்ப ஷார்ட்கட்ஸ் ஆங்கிள்ல நம்ம ட்ரெயின் பண்றோம் இல்லையா? இத கத்துக்கிறதுக்கு ரூட்டே அங்க தான். ஓகேவா? இப்ப வந்து உங்களுக்கு நெறைய ஆன்லைன்ல பார்க்கறதுக்கான வசதிகள் இருக்கு. சார் என்ன சார் நீங்க என்னமோ ஏதோ அந்த காலம் மாரி இப்ப அப்படி சொல்ல ஆஸ்பிரன்ட்ஸ் அப்பயும் இருந்துச்சு. அப்ப வந்து Nokia X2 மொபைல் தான் இருக்கும். என் கையில ஓகே. ஒரு 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 காலேஜ் போற பையன், காலேஜ் முடிச்ச பையன் அப்பதான் அப்படிங்கும்போது, ஒரு அந்த மாரி மொபைல் தான் இருக்கும். அந்த மாரி மொபைல வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த அளவுக்குலாம் எக்ஸ்டென்சிவான சர்ஃபிங்லாம் பண்ண முடியாது. அப்ப வந்து நாங்க வந்து டவுட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆன்லைன்ல அப்படின்னா, கிரேட் அப்னு ஒரு ஆப் இருக்கும். அப்புறம் வந்து பாகல் கைடுன்னுலாம் ஒரு ஆப் இருக்கும். அதுல ஃபுல்லா ஹிந்தி பசங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? இதே மாரி நீங்க டெலிகிராம்ல இப்ப சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் குரூப்ல போடுறீங்களா, இதே மாரி ஃபோட்டோ எடுத்து போடுவோம். அதுல ஹிந்தியில கமெண்ட் பண்ணுவாங்க. இத இப்படி பண்ணு அப்படின்னு. அப்புறம் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. நல்லாருக்கும். Facebook மாரியே இருக்கும் அந்த இன்டராக்ஷன்லாம். ஸோ அப்ப அது மூலியமாவே நெறைய ஷார்ட்கட்ஸ் நார்த் இந்தியன்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அந்த மாரி தான், இந்த மாரி தான். அப்ப சேனல்ஸ்லாம் ரொம்ப ரெஃபர் பண்ணி பார்க்குற அந்த அளவுக்கு பூம் ஆகல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்றேன். ஓகேவா? இதுதான் இந்த மாரி கத்துக்கிட்டோம் ஷார்ட்கட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான மெத்தட்னா, இப்ப சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் டெஸ்ட் வந்து கரியர் பவர்லயே உட்காந்து போடுவாங்க. ஓகேவா? அது வந்து அடா கூட வந்து பார்ட்னர் வச்சிருந்தாங்க. ஓகே. அடா டை அப் இருக்கும். ஸோ அந்த பேங்கர்ஸ் அடாவோட மெட்டீரியல்லாம் வரும். அத வந்து மார்க் டெஸ்ட் போடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட ரொம்பவும் அப்ரோச் ஏன்னா அவங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பதான் பிகினரா சேர்ந்திருப்போம். நம்ம அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்க மார்க் டெஸ்ட் போடும்போது அவங்க ரஃப் பேப்பர் இருக்கு இல்லையா? அத மட்டும் லைட்டா எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம போட்டு பார்ப்போம். என்னடா லென்த்தா போடுறோம். அவங்க என்னடா அந்த ஒர்க் அவுட் எங்க இருக்கு அந்த கொஸ்டின் பார்த்தா சின்னதா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பேப்பர வச்சு நெறைய பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஓகே அப்ப அவங்க இந்த 3 ஸ்டெப்ஸ் எல்லாம் காணவில்லை அவங்க பேப்பர்ல. ஸோ அதெல்லாம் அவங்க மைண்ட்லயே போட்டுருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்போம். இந்த மாரி நெறைய ஷார்ட்கட்ஸ் கத்துக்கிட்டோம். சரியா? ஸோ அதனால எதுக்கு இவ்வளோ சொல்றேன் அப்டின்னா, நீங்க உங்களுக்கு நம்ம பிகினரா இருக்குமே, இவ்ளோ பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்களேன்னு அப்படி பார்க்காதீங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். நான் இன்னும் குறிப்பாவே சொல்றேனே, ஒரு மோட்டிவேஷனா உங்களுக்கு ஒரு பெர்சனே சொல்றேன். அ அவரு பேரு தினேஷ் அண்ணா. ஓகேவா? தினேஷ் அண்ணா. நாங்க போகும்பொழுது அவரும் எங்க கூட வந்து அந்த மாரி சீனியர் மெம்பரா இருக்காரு. அவருகிட்ட கேட்டோம். "என்னண்ணா இவ்ளோ நல்லா பண்றீங்கன்னா" அவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ்ல எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்குப்பா. நான் அதனால எனக்கு எல்லா எக்ஸாமும் வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு.
படிச்சாரு. நிறைய பேர் படிப்பாங்க. இந்த எடிட்டோரியல்லாம் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு படிப்பாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. நாங்களும் படிச்சோம். நாங்க வந்து கிளர்க்கா கிளியர் ஆகி அப்படியே வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் நான் வந்து கிளர்க் மட்டும் தான் நான் வந்து போறேன்னு சொல்ற மைண்ட் செட்ல இருந்தேன். அதனால நான் கிளர்க் வந்துட்டோம். அப்புறம் அவரு படிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சைஸியே அவர் வாங்கிட்டாரு. ஓகேவா? பாண்டியில கரியர் பவர்ன்ற பிரான்ச்சைஸியே வாங்கினாரு. படிச்சாரு. டீச் பண்ணிட்டே படிச்சாரு. எல்லாமே பண்ணாரு. இப்போ ஒரு ஆஃபீஸர் செலக்ட் ஆயிட்டாரு. ஆஸ்பிரன்ஸ் அந்த ஹார்ட் ஒர்க்கை பாருங்க. சரியா? அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கும். எல்லாருக்குமே ஒரு இஷ்யூ இருக்கும். அதனால அவங்க சீனியர் அவங்களுக்கே கிடைக்கலையே நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த பார்வையை எடுத்துருங்கன்னு சொல்றேன். ஓகேவா? அந்த பார்வையை எடுத்துருங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு பாருங்க. இதுதான் இந்த செகண்ட் விஷயம். வேகன்சி இது 2 தாங்க ரொம்ப முக்கியம். வேகன்சி ஃபியர், பிகினர் ஃபியர். ஓகேவா? எஸ். அது அடுத்தது வந்துங்க எக்ஸாம் ஃபியர். நம்ம கொஞ்சம் குயிக்கா போயிடுவோம். எக்ஸாம் ஃபியர். எக்ஸாம் சேஞ்ச் மாத்தி ஐயோ பேங்கிங் நம்ம தெரியாம சூஸ் பண்ணிட்டோமோ, இல்ல ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகலையே அடுத்த எக்ஸாமை மாத்திடுவோமோ. நோ, அந்த தவறை பண்ணவே கூடாது. ஓகேவா? எக்ஸாம் வந்து மாற்றக்கூடாது. ஏன்னாங்க இப்போ நான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் நான் எஸ்பிஐ கிளர்க் அட்டன் பண்ணேங்க. ஒரு ஆர்வமாக தான் அட்டன் பண்ணேன். பட் ஆனால் புட்டுக்குச்சு. ஓகேவா? ஏன்னா சிலாஜிசம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்துரும்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரீசனிங் சார் அங்க சொல்லிட்டாரு. நல்லா தான் நடத்துவாங்க, பட் சொல்லுவாங்களே இதெல்லாம் வந்துரும்பா அந்த மாதிரி சொல்லிட்டாரு. பட் அந்த எக்ஸாம்ல வரல. ஒரு வருஷமும் இந்த எஸ்பிஐ தான் வந்து ட்ரெண்டை மாற்றும் பேங்கிங்ல. ஸோ நான் பேங்கிங்காக தான் நான் சேர்ந்தேன். ட்ரெண்டை மாற்றும். அந்த வருஷத்துல சிலாஜிசமே இல்லை ப்ரிலிம்ஸ்ல. அது எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் நினைச்சேன் சிலாஜிசம் வந்து பக்காவா 5 வாக்கு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து சுத்தி 2 ரவுண்டு வரேன் 10 நிமிஷத்துக்கு. சிலாஜிசமே காணும். டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் எக்ஸாம் போயிடுச்சு. சரி இப்போ தானே ஜாயின் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் வந்துட்டேன். அந்த மாதிரிங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த எக்ஸாம் நிறைய அட்டன் பண்ணுங்கன்னு அதனால தான் நம்ம ஆஸ்பிரன்ஸ் நான் சொல்கிறது. ஓகேவா? எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண தான் உங்களுக்கு தெளிவு வரும். அந்த இன்டர்ஃபேஸே பழகும். குறிப்பாக பேங்கிங்க்கு சொல்கிறேன். எல்லா எஸ்எஸ்சியும் ஆன்லைன் தான். பேப்பர் பிரிண்டட் எக்ஸாம்லாம் வரவங்க கிஃப்டட். ஓகேவா? ஏன்னா நீங்கள் டக்குன்னு பார்த்து மார்க் பண்ணி ஓகே இதை ஃபர்ஸ்ட். பட் அதில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி அதனால எக்ஸாமை மாற்றிடாதீங்க. தொடர்ந்து நான் பேங்கிங் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். சின்ன பேங்கிங் வந்தாலும் போய் எழுதுவோம் ஆஸ்பிரன்ஸ் டீமா. கரூர் வைசியா பேங்க் கிளர்க்கு நான் செலக்ட் ஆனேன். நான் அதில் தான் ஜாயின் பண்ணலானே இருந்தேன். ஏன்னா எனக்கு அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர்ஆர்பி கிளர்க்லாம் ரிசல்ட் பாஸ் ஆகணும்னு தெரியல. சரி இதே ஜாயின் பண்ணிடலாம்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக வச்சிருக்கேன். கரூர் வைசியா பேங்க் எல்லாமே எழுதுவோம் ஆஸ்பிரன்ஸ். சின்ன விஷயங்கள், அசிஸ்டன்ட், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கும் ஐபிஎஸ் கிளர்க்கும் கிளியர் ஆச்சு. நான் வந்து கிளரிக்கல் இதில் அதுவான்னு பார்க்கும்போது இது பாண்டிச்சேரி பேங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆர்ஆர்பி சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் லைனை சேஞ்ச் பண்ணவே கூடாது. பட் இப்போ இருக்க ஆஸ்பிரன்ஸ் பார்க்குறேன். இப்போ கோச்சிங் சென்டர் வரும்போதே அதுவான்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷனாக பண்ணுறாங்க. நான் காம்பினேஷன் படிக்கிறத தப்பேன்னு சொல்ல. இப்போ இருக்க காலகட்டத்தில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதனால ஒன்றை எடுத்து ஒழுங்காக பண்ணுங்க. போன வீடியோவை ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக போட்டோம்னாலே நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு பக்காவாக சூஸ் பண்ணி அதில் பயணிங்க. பேங்கிங்க்கும் எஸ்எஸ்சிக்குமே ஊறப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஒரு ஸ்டேஜ் இப்போ நான் வந்து அடுத்து ஓஎன்ஜிசி கிளியர் பண்ணும்போது அதோட பேட்டர்ன் எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். ஓகேவா? அதோட பேட்டர்ன் எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு இல்லை ஜாப்லாம் போயிட்டு அப்போ நீங்கள் வந்து 2-3 பேட்டர்ன்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அத்தியாவசியமாக இருக்கீங்களா வேலைக்கு போயே ஆகணும் குயிக்கானும் போது ஒரு பேட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணி அதை கிராக் பண்ணுங்க. சரியா? எக்ஸாமை மாற்றாதீங்க. தெளிவாக சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்றது, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா பேச்சம் அந்த மாதிரி இருந்துருங்க. ஓகேவா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆகும். இல்ல உண்மையிலே நீங்க வந்து தப்பா சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது உண்மையா உங்களுக்கு அது கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸ்டெப்பிங் பேக் இஸ் நாட் ராங். பட் கரெக்டா இருந்துச்சுன்னா அதை கரெக்டா பண்ணிடுங்க. சரியா? இது வந்து தேர்டு என்னது, எக்ஸாம் சேஞ்சிங் அப்படின்றது. ஓகே. ஃபோர்த்து என்ன அப்படின்னா ஆன்லைன் வெர்சஸ் ஆஃப்லைன். இது வந்துங்க கண்டிப்பா வருங்க. இப்போ வரைக்கும் எனக்கு கேட்டுட்டு இருக்காங்க, சார் நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் வச்சு இல்லையா அப்படின்னும் போது இல்லப்பா அப்படின்லாம் சொல்லுவேன். ஓகேவா? அதனால நான் தெளிவா ஒரு வீடியோ போட்டேன். ஆஸ்பிரன்ட்ஸ் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்னு ஒரு 5 பாயிண்ட்டை சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டேன். பட் இருந்தாலும் இங்கே சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற மெத்தட் வந்து கூட வந்து ஒரு பட்டி பேர்னு வச்சுக்கோங்க. இப்போ அமரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் மேரா பாய் மேரா பட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி மேரா பட்டின்னு ஒருத்தவங்களை வச்சுக்கோங்க. ஓகேவா? யாராவது ஒருத்தவங்க, அதாவது நீங்க படிச்சீங்களான்னு அவங்க கேட்கணும். ரொம்ப பெரிய குரூப்பும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா வேவ் லென்த்ல பிரச்சனை வரும். வேவ் லென்த்லனா நீங்க படிக்கிற ஸ்பீடு உங்களோட ஸ்பீடு ஒன்று குறையும். இல்லை என்ன ஆயிடும், டிஸ்கஸ் பண்றது ஓகே ஆஸ்பிரன்ட்ஸ். பட் முழு ப்ரிப்பரேஷனும் ஒரு 10 பேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்ற மாதிரி வரும். ஓகே. ஸோ அதை நான் லிட்டரலா பார்த்துருக்கேன். ஓகேவா? இந்த சர்க்கிள் கான்செப்ட்லாம் வைக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? நிறைய பேர் இருக்கும்போது ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு பட்டி வச்சுக்கோங்க. அது நல்லது. நீ படிச்சியா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தியா, ஓகே நீ இதை படிக்கிறியா, இதை கேட்குறியா, அது ஓகே, அது பட்டி வச்சுக்கோங்க. ஈவன் இதை ஆன்லைனுமே வச்சுக்கலாம்.
நீங்க வீட்ல படிச்சுட்டு கூட நீங்க ஒரு ஃபோன் கால் இப்பதான் ஜூம் வரைக்கும் வந்துருச்சு. இல்ல வீக் டேஸ் ஃபுல்லா படிச்சுட்டு வீக்கெண்ட் நேர்ல மீட் பண்ணி படிக்கலாம். அதனால ஆன்லைன், ஆஃப்லைன் பிரச்சனை இல்ல. நீங்க அந்த வீடியோ பாருங்க. இன்னும் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஓகேவா? இல்ல சார் எனக்கு வந்து எனக்கு செல்ஃப் லேர்னிங்கே வராது சார். எனக்கு யாரா இருந்தா பக்கத்துல தான் படிப்பேன்னா, நீங்க கண்டிப்பா ஆஃப்லைன் போயிடுங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலுமே நான் சொல்றேன், யூ ஷுட் ஜாயின் அ கோச்சிங் சென்டர். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து டைம் இல்ல, எனக்கு அப்படிலாம் அந்த டைம் இஷ்யூஸ்லாம் இருக்கவங்க, அந்த மாதிரி இதுக்காகவங்களுக்கு ஆன்லைன் தான் பெஸ்ட். சரிங்களா? ஏன்னா நீங்க ரீவைண்ட் பண்ணி உங்க இஷ்டத்துக்கு பிளான் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து அதை முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும். நீங்க அடுத்த கட்டம் முடிவு பண்ணி ஒரு எக்ஸாம் போகும்போது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 4 பேர் 4 விதமா பேசுபவர்கள். இது வந்து ஆஸ்பிரன்ஸ் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதாவதுங்க நான் எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, வேலையே கிடைக்காம இருந்தா கூட இவ்வளோ கேட்டிருக்க மாட்டாங்க. சரி பாவம் அவனுக்கே வேலை கிடைக்கல, எக்ஸாமுக்கு படிக்கிறான்னு விட்டுருவாங்க. பட் வேலை கிடைச்சு குவிட் பண்ணிட்டு வந்து படிக்கிறவங்க கிட்ட மட்டும் என்ன சொல்றது, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்றேன். இது வந்து அவங்கள குறை சொல்ல, அவங்க ஆங்கிலே அப்படிதான் இருக்கும். முட்டாள் எப்படி வேலையை வந்து கிடைச்ச வேலையை விட்டு வரானேன்னு டேரக்டா சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க சொல்ற ஒவ்வொன்றும் அந்த தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ அதனாலே நான் கடுப்பா என்ன பண்ணிட்டேன், பேங்கிங் ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் குவிட் பண்ணிட்டு வரும்போது வீட்டில் இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? எம்டெக் நானோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். போய் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு சால்வ் பண்ணிட்டு இருப்பேன் ஆப்டிடியூட். ஏன்னா நான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் ஆனால் கரியர் பவர் அப்படின்னு போயிடும். ஓகேவா? இதுதான் என்னோட வாழ்க்கையாக இருந்துச்சு அப்போ. ஸோ அதனால ஏன்னா வீட்டில் எனக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேவா? திட்டிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலை. பட் அது ஒரு மாதிரி அது ஃபீல் ஆகும் அந்த வைப்ரேஷன். அந்த மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் போயிடுங்க. இல்லை யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீடு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வீட்டுலாம் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அப்படி படிச்சுக்கோங்க. சரியா? ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. ஏன்னா என்வைரன்மெண்ட் ரொம்ப முக்கியம் படிக்கிறதுக்கு. சரியா? எஸ். ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் இப்படி தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் சொன்னா தாங்க நமக்கு ஒரு புஷ் கிடைக்கும். ஓகேவா? அதனால அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அதை அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவாக என்னடா இப்படி சொல்கிறாங்களே, வேலையை விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்களே, இல்லை வீட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டே படிக்கிற மாதிரி இருக்கு, அவங்க நம்மளை ஹியூமிலியேட் பண்ணுறாங்களே, வேலைக்கு போகல, வேலை சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க. நம்ம ஒர்க்கு நம்மளுக்காக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. சரியா? ஸோ எல்லாருமே அந்த ஒரு கோல் தான் எல்லாருக்குமே. ஓகேவா? அது ஆனால் வேற வேற பாதையிலேருந்து போகிறோம். ஓகேவா? ஒரு சில பேருக்கு அதிக கஷ்டம் இருக்குதான், ஒரு சில பேருக்கு கஷ்டமே இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கிறாங்க தான். பட் நம்மளுக்காக நம்ம தானங்க உழைக்கணும். அதனால பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் சோர்சஸ் உங்களோட ஐடியாஸை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உங்களுக்கு முன்னாடி வர சின்ன ஐடியாவை கூட விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் உங்கள் எக்ஸாமில் ஒரு மார்க் எடுத்து தரும். ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆங்கிளை மாற்றும். இந்த மாதிரியான விஷயம் ஒரு சின்ன எக்ஸாம் உங்களுக்கு ஒரு தெளிவு தரும். ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க, இதெல்லாம் ஒரு இப்போ நான் இஎஸ்ஐசி யூடிசின்னு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணேங்க. நான் கிளியர்ட் எக்ஸாம்ஸில் கூட போட்டிருப்பேன். அதாவதுங்க ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபைனல் வரைக்கும் என்ன சொல்கிறது, செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல. ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணாலும் அந்த கட் ஆஃப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதில் இஎஸ்ஐசி யூடிசி என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஏன்னா அது என்னோட ஒன் ஆஃப் த ட்ரீம் ஜாப்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து என்னோட வீட்டுக்கிட்டே மரப்பாலம் அப்படின்ற ஒரு ஏரியாவில், பாண்டிச்சேரி ஆஸ்பிரன்ஸ்க்கு அதெல்லாம் தெரியும், அதனால தான் நான் சொல்லி காமிக்கிறேன். அங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது. நான் வந்து ஆஃபீஸ் நேச்சர் ஜாப்ஸ் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பேங்கிங்கோட ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால அதை நான் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸும் கிளியர் பண்ணேன், ஸ்கில் டெஸ்ட்டும் போனேன். பட் மெயின்ஸில் என் மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா சென்னை சென்னையில் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற சுச்சுவேஷன். எப்பயுமே சென்னை எக்ஸாம்ஸ் நாங்கள் வந்து வெடிகாலில் தான் கிளம்பி போவோம் பேங்கிங்க்கு. பட் அப்போ மட்டும் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். வெடிகாலில் போய் கிளம்பி எழுந்து படித்தா கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு முன்னாலே போயிட்டு ஃப்ரெண்ட் ரூமில் தங்கிட்டு போகலான்னு போனேன். ஃப்ரெண்ட் ரூமில் தங்கினேன். தூக்கமே வரல, கொசுக்கடி. ஓகேவா? இடம் புதுசு, ஒரு மாதிரி தூக்கமே வரல. 3 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு, 4 மணிக்கே. சரி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம்னு படித்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பிரம்ம முகூர்த்தம் இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸ் நல்ல பக்கம். ஓகே நம்ம இன்னைக்கு எக்ஸாமில் கிளியர்னு சொல்லிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காடுறேன். எக்ஸாம் ஹாலில் அந்த ஒரு 10 நிமிஷம் நிசப்தம் இருக்கும்ல, அப்படியே கம்முன்னு அந்த அப்போ வந்தது பாருங்க ஒரு கேரு. நானும் என்னென்னமோ பண்ணுறேன், தண்ணி எடுத்து கர்ச்சிஃபில் ஊற்றி தொட்டுலாம் பார்க்குறேன், போவே இல்லை. ரீசனிங் கொஸ்டினை திருப்பி திருப்பி படிக்கிறேன், திருப்பி படிக்கிறேன். நான் அப்போ அந்த மாதிரி படிக்கிற ஆளே இல்லை. குவான்ஸ் கொஸ்டின் எல்லாம் ஒரு மறுபடியும் படிக்கிறேன், வரவே இல்லை. அந்த ஒரு அப்பதான் புரிஞ்சுது வாழ்க்கையில தூக்கம் நல்லா இருக்கணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இது ஒரு சின்ன விஷயம். இதை யாராவது சொல்லியிருந்தா கூட எனக்கு கேட்டிருக்க மாட்டேன். பட் நான் அதை லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால அடுத்ததுலேருந்து நான் ஒரு நாள் முன்னாடி படிக்கவே மாட்டேன். இதுதான் நான் ஆஸ்பிரன்ஸ்க்கும் சொல்லுவேன். நல்லா விளையாடுங்க, நிறைய ஒரு எனர்ஜெட்டிக்காக இருங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க, பாடி ஆக்டிவாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால தான் டீட்டெயிலாக சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 தடைகள் எனக்கு தெரிஞ்ச தடைகள், நான் லைவாக ஃபேஸ் பண்ண தடைகள். இதை கடந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா சக்ஸஸ். ஓகேவா? அடுத்த வீடியோவில்
அடுத்த கண்டென்ட் என்னன்றதை நீங்கள் கூட சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா இது இந்த டார்கெட் 2025 பயணத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். அவங்கவுங்க எக்ஸாமுக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸாமை சூஸ் பண்ணிட்டீங்க, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரப்போது, நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு நம்ம கூடயே நிற்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அடுத்து சொல்லுங்கள், அடுத்த கட்டத்துக்கு நம்ம வீடியோக்களை கொண்டு போவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மனசு விட்டு உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன். வீடியோ வழக்கம் போல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட மீதி டவுட்ஸை கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.